எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழென்று சஞ்சயனி முழங்கு. இனிய காலை பொழுதே மேடையிலே வீட்டிற்குரிய முன்னோடிகளே, பெரியவர்களே, மேடையின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உறவினர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர். என்னுடைய பேர் அரசு. என்னுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா அடையாள மீட்பு, இரண்டாவது படம் தெரிறது. இப்போ அதோட முதல் அடையாள மீட்பு பாகம் 1 முடிந்த பிறகு அடையாள மீட்பு 2 எடுத்து அது மாமகுடமாக 3 தினங்களுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவிலிலே உறவுகளுக்கு மத்தியிலே அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வெளியிட்டோம். அதாவது 100 பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க முடியாத ஒரு விஷயத்தை எளிதில் கடைக்கோடி மனிதனையும் சென்றடையக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருப்பது மீடியா, சினிமா. அந்த ஒரு சினிமாவில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சொல்லிவிட முடியும். அதுபோல தான் அடையாள மீட்பு திரைப்படத்தில் பெரியவர்கள் தான் பேசினாங்க. ஆரம்பத்தில் வரவேற்புரை நிகழ்ச்சி சொன்னாங்க, கல்வி ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் என்று சொன்னாங்க. அந்த கல்வி மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அடையாள மீட்பு திரைப்படத்தில் நான் சொல்லியிருப்பேன். இரண்டாவது திரைப்படம் டெரரு. அந்த டெரர் எதுக்காக அந்த தலைப்பு வச்சுக்கணும்னா, இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மாணவிகள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அரசு கல்லூரிகளை தவிர்த்து தனியார் கல்வி மையத்திலே போய் விழுந்து அங்கே பாதிக்கக்கூடிய மாணவிகளின் பிரச்சனைகளை அந்த திரைப்படம் வலியுறுத்துகிறது. இந்த மாமகுடம் என்பது நாட்டான அரசியலை கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக நான் எடுத்து வருகிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மேலும் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி இங்கே மேடையில் வீட்டிற்குரியவர்கள் எல்லாம் அவங்க மாணவர்களாக இருந்த பொழுது எவ்வளவு பிரச்சனைகளாக பேச முடிப்பாங்க. அப்போ சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு தங்களுடைய உறவுகளை சேர்ந்த தங்கள் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை எப்படியெல்லாம் வளர்த்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்களோ, அதுபோல நீங்களும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நேரம் கருதி விடைபெறுகிறேன். மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.